மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், புடகலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, குதிங்கெல்லாம் வலிக்குதுன்றீங்களா, இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லா வலியும் போயிடும். அதே மாதிரி கொழுப்பு கட்டியில் அங்கங்க இருக்குன்றீங்களா, இது சாப்பிட்டீங்கன்னா சரியா போகும். சிறுநீரே வரல, சொட்டு சொட்டா வருது, சூடா வருது, எரிச்சலா வருது, மஞ்சளா வருதுன்றீங்களா, இதை சாப்பிட்டா சரியா போகுங்க. இது குப்பையா நினைச்சு இதுல இருக்கிற கீரைய கிள்ளி கூட நாம சாப்பிட மாட்டேன்றோம். இதுல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. இது சாப்பிட்டா பல்வேறு வகையான நோய்கள் குணமாகும். இது சாப்பிட்டா ஆயிரக்கணக்கான பணங்கள் மிச்சமாகும். இது சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை. இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. உணவியல் முறையை மாத்துங்க, வாழ்வியல் முறையை மாத்துங்க, இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. பல்வேறு வகையான நோய்களை குணமாக்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. பிபி, சுகர், ஆஸ்துமா, வீசிங் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். உணவுமுறை நேயர்களுக்கு வணக்கம். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலைங்க, இல்ல நோய் என்னன்னு தெரிஞ்சுக்க பல வருஷமா மருந்து மாத்து சாப்பிடுறேங்க, இதுல நான் எப்படி வர்றது? அருமையான ஒரு கேள்வி. ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய், ரத்தம் தூய்மையாச்சுன்னா நோய் இல்ல, இதுதானே உண்மை. இதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பத்தியும் மருந்தை பத்தியும் சொல்றேன், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏங்க, ஒரு நோயை கண்டுபிடிக்கணும்னா எங்க டெஸ்ட் பண்றோம் தெரியுங்களா? ரத்தத்துல டெஸ்ட் பண்றோம். ரத்தம் டெஸ்ட் பண்ணி அந்த ரத்தத்துல என்ன நோயின்னு கண்டறியும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய், ரத்தம் தூய்மையாச்சுன்னா நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். உண்மைதானே? அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துற ஒரு வேலையை இந்த சொடக்க தக்காளி செய்யும். இதுதான் சொடக்க தக்காளி. இந்த சொடக்க தக்காளி வேர்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சொடக்க தக்காளி ஒரு வலி நிவாரணிங்க. மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், புடகலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, குதிங்கெல்லாம் வலிக்குதுன்றீங்களா, இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லா வலியும் போயிடும். அதே மாதிரி கொழுப்பு கட்டியில் அங்கங்க இருக்குன்றீங்களா, இது சாப்பிட்டீங்கன்னா சரியா போகும். சிறுநீரே வரல, சொட்டு சொட்டா வருது, சூடா வருது, எரிச்சலா வருது, மஞ்சளா வருதுன்றீங்களா, இதை சாப்பிட்டா சரியா போகுங்க. மூட்டு வலி, முதுகு வலி எல்லா பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த சொடக்க தக்காளி. இந்த சொடக்க தக்காளியை மஞ்சள் போட்டு அரைச்சி நீங்க இந்த கொழுப்பு கட்டி மேல பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி படிப்படியா குறையதா கண் கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இது. கண் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றவங்களுக்கு இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு, தாராளமா சாப்பிட்டு வரலாம். இப்படி பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை கொண்டதுதான் பாத்தீங்கன்னாக்க இந்த சொடக்கு தக்காளி. சரிங்களா? இந்த சொடக்கு தக்காளியை பாத்தீங்கன்னா இப்படி பிச்சு, இங்க பாருங்க, இப்படி பிச்சுட்டு, இங்க பாருங்க, பிச்சுட்டு இதை இப்படி பண்ணீங்கன்னா உள்ள பழுத்துச்சுனாக்க மஞ்சள் கலர்ல பழம் இருக்கும். இப்போ பச்சை கலரா இருக்கு, இதையும் சாப்பிடலாம். இன்னொன்னு சாப்பிட்டு பாருங்க. பிச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உள்ள பழுத்தா மஞ்சள் கலர் பழம் இருக்கும். இந்த தோலெல்லாம் கூட மஞ்சள் கலர் தான் இருக்கும். இதெல்லாம் கூட மஞ்சள் கலர் தான் இருக்கும் பழுத்துச்சுன்னா. இப்ப இதெல்லாம் மஞ்சள் கலராக தான் இருக்கும். இப்போ பழுக்கல இந்த கலராக இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது, டேஸ்டா இருக்கும். இப்போ சொல்லுங்க, அதே மாதிரி ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அற்புதமான தீர்வை கொடுக்குது இந்த சொடக்க தக்காளி. இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு மட்டும் சொல்ல, சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாம், கட்டுக்கொள் வரும், பிபி நார்மல் ஆகும், பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பைல்ஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பித்தப்பையில் கல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பேங்க்ராஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஞாபக சக்தி குறைபாடு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி அனைத்து வகையான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த சொடக்க தக்காளி அற்புதமா வேலை செய்யணும். பாத்துக்கோங்களேன், ரொம்ப சீரியஸா பேசிக்கிறேங்க. ஒரு மூலிகை பல்வேறு வகையான நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பேசிக்கிறேன். நீங்க புரியாம இருக்கீங்க. வீட்டு ஓரங்கள்ல ஈஸியா எங்கேயோ ஒரு மூலையில வளையக்கூடியது. இது குப்பையா நினைச்சு இதுல இருக்கிற கீரைய கிள்ளி கூட நாம சாப்பிட மாட்டேன்றோம். இதுல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. இது சாப்பிட்டா பல்வேறு வகையான நோய்கள் குணமாகும். இது சாப்பிட்டா ஆயிரக்கணக்கான பணங்கள் மிச்சமாகும். இது சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை. இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. உணவியல் முறையை மாத்துங்க, வாழ்வியல் முறையை மாத்துங்க, இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. பல்வேறு வகையான நோய்களை குணமாக்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. பிபி, சுகர், ஆஸ்துமா, வீசிங் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். காரணம், என்னுடைய வாழ்வியல் முறையை மாத்தாச்சு, உணவியல் முறையை மாத்தாச்சு, இயற்கையோட சேர்ந்து வாழ்றேன், அதனால ஆரோக்கியமா இருக்கேன். நான் ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த மூலிகையில இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றேன், இதை புரிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன்ற.
இது எங்க கிடைக்கும்னா எல்லா கீரை கடைகளிலும் சொல்லி வச்சீங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க, கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இத சமூலமா அதனுடைய வேர் தண்டு இலை எல்லாம் சமூலமா எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுட்டு டீ மாதிரியாவது போட்டு குடிங்க, சூப்பு மாதிரியாவது போட்டு குடிங்க. இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு இதால் செய்யப்பட்ட ஒரு பொடி இருக்கு. இதுதான் அந்த பொடி. இந்த பொடி பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படக்கூடிய பொடி. இது சாப்பிடும் போது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான என்ன ஆகும், உடல் இருக்கிற நோய்கள் குணமாகும், அவ்வளவுதான். அதே மாதிரி உடலை டீடாக்ஸ் பண்ணும், உடல் இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை வாங்கியாவது சாப்பிடுங்க. கீழே போன நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவமனை கொடுக்கிற ஆலோசனைகளும் மருந்துகளையும் பெற்று சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.